வணக்கம் children, this is Malati. நாம இன்னைக்கு exercise 3.4ல 9th sum பார்க்க போறோம். If a plus 1 by a is 6, then find the value of a cube plus 1 by a cube. அதாவது a plus 1 by a வின் மதிப்பு 6 எனில் a cube plus 1 by a cube வின் மதிப்பை காண்க அப்படினு இருக்காங்க. நம்ம கொடுத்திருக்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்க போறோம். a plus 1 by a சமம் 6 னு கொடுத்துட்டு நமக்கு a cube plus 1 by a cube கேட்டிருக்காங்க. அப்படினா நம்ம இருபுறமும் cube பண்ண போறோம். அதாவது cubing on both the sides. பாருங்க, இருபுறமும் கணப்படுத்துதல். இதுல a square plus 1 by a square வேணும்னா இருபுறமும் நம்ம வர்க்கப்படுத்தணும். ஸ்கொயரிங் ஆன் both the sides பண்ணனும். நமக்கு கியூப்ல வரணும்ங்கறதுனால கியூபிங் பண்ணா ஈஸியா இருக்கும். So a plus 1 by a the whole cube is equal to 6 cube அப்படினு கிடைக்குது. நமக்கு a plus b the whole cube ஓட ஃபார்முலா a cube plus b cube plus 3ab into a plus b ஓட ஃபார்முலா நம்ம போடும்போது இதுக்கு ஈஸியா இருக்கும்ங்கறதுனால இந்த ஃபார்முலா போடுறோம். இதுல a க்கு a னே தான் இருக்கு, ஆனா b க்கு பதில் 1 by a னு இருக்கு. So a plus 1 by a the whole cube is a cube plus 1 by a cube plus 3a 1 by a into a plus 1 by a அப்படினு வரும். பாத்தீங்களா, a க்கு பதில் a னே வெச்சு போறோம், b க்கு பதில் 1 by a னு போட்டுட்டு நாம கால்குலேட் பண்ணா இதுதான் வரும். இப்போ இதனோட மதிப்பு வலது பக்கம் இருக்கனால இதனோட ஃபார்முலாவை இங்க இடது பக்கம் எழுத போறோம். அதாவது இத இங்க இடது பக்கம் எழுதும்போது a cube plus 1 by a cube plus 3a into 1 by a into a plus 1 by a is equal to 6 6 are 36, 36 into 6 216. அதாவது 6 ன் அடுக்கு 3 க்கு 216 அப்படினு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, இந்த a க்கும் இந்த a க்கும் போயிடும். இந்த a plus 1 by a க்கு 6 ன் மதிப்பு இருக்கு. So a cube இது plus 1 by a cube இது plus 3 பாருங்க 3 இதுக்கு பதில் ஒரு 6 சமம் 216 னு கிடைக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பெருக்கணும் அப்படினா நமக்கு 18 அப்படினு கிடைக்கும். 6 3s are 18 is equal to 216. அப்போ a cube plus 1 by a cube மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிட்டு வலது பக்கம் இந்த 18 கழிக்கிறோம். அப்படி கழிக்கும் போது 198 வருது. Therefore a cube plus 1 by a cube ஓட வேல்யூ 198. 10th question, if x square plus 1 by x square is 23, then find the value of x plus 1 by x and x cube plus 1 by x cube. அதாவது x square plus 1 by x square இன் மதிப்பு 23 எனில் x plus 1 by x மற்றும் x cube plus 1 by x cube இன் மதிப்பு காண்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்ததை எடுத்து எழுதிக்க போறோம். x square plus 1 by x square ஓட மதிப்பு 23 னு கொடுத்திருக்காங்க. பாருங்க, ஸ்கொயர் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ a plus b the whole square ஃபார்ம்ல a க்கு x னும் b க்கு 1 by x னு வெச்சு போட்டா நமக்கு இது வரும். அதனால a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab அப்படிங்கற ஃபார்முலால நம்ம a வை a வாவே வெச்சுக்க போறோம், b a வை x னு வெச்சுக்க போறோம். பாருங்க, b ய 1 by x னு வெச்சுக்க போறோம். So the whole square is x square plus 1 by x square plus 2 into x into 1 by x அப்படினு வரும். இதுக்கும் போயிடு. So இதுக்கு நாம என்ன பண்ண போறோம்னா x plus 1 by x the whole square is equal to அப்படினு இந்த ஃபார்முலா இங்க எழுத போறோம். எப்படி அப்படினா x square plus 1 by x square plus 2 into x into 1 by x னு இந்த x க்கு x க்கும் போய்டும். பாருங்க, x square plus 1 by x square ஓட மதிப்பு 23. அதனால இதுக்கு பதில் 23 னு போட்டு plus 2 னு போட்டோம். நமக்கு இதுக்கு 25 னு கிடைக்குது. எது அப்படினா x plus 1 by x the whole square. அப்ப நமக்கு x plus 1 by x ஓட மதிப்பு தான் வேணும். அதனால இந்த பக்கம் இருபுறமும் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறோம். Finding the square root on both the sides. So root of
x plus 1 by x the whole square is equal to root of 25 அப்படினு இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் போயிருக்கு. அதாவது வர்க்கமூல குறியீடுக்கும் இந்த வர்க்கத்துக்கும் போய் நமக்கு இங்க x plus 1 by x னு கிடைக்குது. இங்க 25 உடைய வர்க்கமூலம் 5, ஆனா plus or minus 5 அப்படினு போடுறோம். ஏன் அப்படினா plus 5 into plus 5 நமக்கு 25 தான். minus 5 into minus 5 நமக்கு plus 25 தான். அதனால 25 உடைய வர்க்கமூலம்னு கேக்கும்போது இதில இருந்து ஒரு 5 இதில இருந்து ஒரு 5, அதனால தான் அத plus or minus 5 அப்படினு சொல்லிட்டு நாம வேல்யூ எழுதிக்கிறோம். இப்போ x plus 1 by x is plus or minus 5 அப்படினு கிடைச்சிருச்சு. நாம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா x cube plus 1 by x cube கண்டுபிடிக்கணும். அதனால பாருங்க x plus 1 by x is equal to plus or minus 5 இருபுறமும் கணப்படுத்த போறோம். இருபுறமும் கணப்படுத்துதல், அதாவது cubing on both the sides. அப்படி பண்ணும்போது நமக்கு என்னன்னா x plus 1 by x the whole cube is equal to plus or minus 5 the whole cube அப்படினு கிடைக்கும். அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b அப்படின்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி நாம இதனோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். சோ இதனோட ஃபார்முலாவை லெஃப்ட், ஏன்னா இதுக்கு மதிப்பு வலதுபுறம் இருக்கனால இதனுடைய ஃபார்முலாவை இடது பக்கம் போட போறோம். சோ a cube பதிலா x cube, b cube பதிலா 1 by x cube plus 3ab into a plus b is equal to நாம இந்த plus or minus இப்போதைக்கு விட்டுட்டு நம்ம கடைசில அந்த plus or minus சேர்த்துக்கலாம். அதனால வெறும் 5 cube னு போட்டுக்கலாம். இந்த plus or minus உள்ள வச்சு நீங்க போடும்போது குழம்பிடுவீங்கங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். எப்படியா இருந்தாலும் நமக்கு மைனஸ்க்கு ஒரு மைனஸ் வேல்யூவும் பிளஸ்க்கு ஒரு பிளஸ் வேல்யூவும் வரும். அதனால ஃபைனலா நம்ம plus or minus னு போட்டுக்கலாம். சோ 5 cube மட்டும் வெச்சுக்க போறோம். பாருங்க இது x க்கு x போயிடுச்சு. சோ x cube plus 1 by x cube plus 3 into இதனோட வேல்யூ plus or minus 5, நம்ம plus 5 மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலாம். 5 cube ஓட மதிப்பு 125. so x cube plus 1 by x cube plus 3 5 இல்லைங்களா, 3 5 are 15 அப்படின்னுட்டு நம்ம இதனுடைய வேல்யூ போட்டோம். so வெறும் x cube plus 1 by x cube மட்டும் இங்க வச்சுக்கிட்டு நாம இந்த 125 கிட்ட அந்த 15 தூக்கிட்டு போய் சப்ட்ராக்ட் பண்றோம், கழிக்கிறோம். நமக்கு 110 னு கிடைக்கும். எதனோட மதிப்பு அப்படினா x cube plus 1 by x cube ஓட மதிப்பு. ஆனா நம்ம பாருங்க plus or minus அப்படிங்கிறது இங்க விட்டுட்டு வந்திருக்கோம். சோ அதை இங்க சேர்த்திக்க போறோம். x cube plus 1 by x cube ஓட மதிப்பு plus or minus 110 அப்படினு நமக்கு கிடைக்குது. அதாவது x cube plus 1 by x cube ஓட மதிப்பு plus or minus 110 னும் x plus 1 by x ஓட வேல்யூ plus or minus 5 அப்படினு நமக்கு இது கிடைக்குது. 11th question, if y minus 1 by y the whole cube is 27, then find the value of y cube minus 1 by y cube னு கொடுத்திருக்காங்க. நம்ம பாருங்க இந்த y minus 1 by y the whole cube சமம் 27 அப்படினு கொடுத்திருக்கனால இதனோட ஃபார்முலா, அதாவது a minus b the whole cube ஓட ஃபார்முலா a cube minus b cube minus 3ab into a minus b அப்படின்ற ஃபார்முலால a க்கு பதில் y னும் b க்கு பதில் 1 by y the whole cube னு போட்டுக்கிறோம். so y cube minus 1 by y cube minus 3ab ங்கும்போது y கேன்சல் ஆயிடும். so y minus 1 by y அப்படினு வரும். இப்போ நாம இதுக்கு பதிலா இத சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதனோட மதிப்பு நமக்கு வேணும். அப்படி இருந்தாதான் நாம இதுக்கு பதிலா நாம இந்த இடத்துல இதனுடைய மதிப்பு போட முடியும். அதனால முதல் விஷயம் என்ன பண்றோம், இருபுறமும் நாம இதனுடைய கனமூலம் கண்டுபிடிக்க போறோம். so cube root of y minus 1 by y the whole cube is equal to cube root of 27. இருபுறமும் கனமூலம் கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த 3க்கும் இந்த கனமூல குறியீடுக்கும் போயிடும். அதே மாதிரி இங்க என்ன ஆகும் பாருங்க, 3 into 3 into 3 27 னு கிடைக்கும். அதனால இதனுடைய கனமூலம் 3. so
y minus 1 by y ஓட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ கொடுத்திருக்கிற y minus 1 by y the whole cube is equal to 27 னு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அதை பயன்படுத்தி நம்ம y cube minus 1 by y கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுக்கு இதனோட ஃபார்முலாவான இத இடது பக்கமும் இதனோட மதிப்பு வலது பக்கமும் எழுதிக்க போறோம். சோ y cube minus 1 by y cube minus 3 into y minus 1 by y is equal to 27 அப்படின்னு வருது. இப்போ இதனோட வேல்யூ தான் வேணும், அதை அப்படியே எழுதிக்க போறோம். பாருங்க minus 3 into இதனோட வேல்யூ 3 னு இப்பதான் கண்டுபிடிச்சோம், போட்டுக்கிறோம் equal to 27. So y cube minus 1 by y cube minus 9 is equal to 27. அடுத்த ஸ்டெப்ல y cube minus 1 by y cube இந்த minus 9 வலது பக்கம் கொண்டு போகும்போது plus 9 ஆயிடும். சோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா y cube minus 1 by y cube is equal to 36 அப்படின்னு இதனுடைய ஆன்சர் கிடைக்குது. 12th question simplify சுருக்குக. First question 2a plus 3b plus 4c into 4a square plus 9b square plus 16c square minus 6ab minus 12bc minus 8ca அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான ஐடென்டிட்டி நமக்கு என்ன அப்படின்னா a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca is equal to a cube plus b cube plus c cube minus 3abc அப்படிங்கிற ஐடென்டிட்டி. அப்ப நம்ம இத என்ன பண்ண போறோம்னா அந்த கேள்வி a க்கு நேரா 2a வும் b க்கு நேரா 3b யும் c க்கு நேரா 4c யும் கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம 2a அப்புறம் 3b 4c னு போட்டு abc யோட வேல்யூஸ் மட்டும் போட்டு நமக்கு அதனோட என்ன வருதோ அதான் நமக்கு ஆன்சர். சோ பாருங்க நமக்கு 4a ஸ்கொயர் plus 9b ஸ்கொயர் plus 16c ஸ்கொயர் minus 6ab minus 12bc minus 8ca சமம். இத வச்சு கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா a ஓட வேல்யூ 2a னும் b ஓட வேல்யூ 3b னும் c ஓட வேல்யூ 4c னும் கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல a க்கு பதிலா 2a the whole cube போடணும், b க்கு பதிலா 3b the whole cube னும் c க்கு பதிலா 4c the whole cube னும் minus 3 into 2a into 3b into 4c னு போட்டு இத பெருக்கி இதனோட ஆன்சர் கிடைச்சதுன்னா அதுவே நமக்கு இதுக்கான ஆன்சர். அப்போ 2a the whole cube அப்படினா 2a into 2a into 2a அப்படின அர்த்தம் 2 2 4 4 2 8 அப்புறம் a into a square into a cube. அப்ப இதுக்கு பதில் 8a cube. அதே மாதிரி பாருங்க 3 கியூப் என்ன 27 அப்புறம் b கியூப் னு வரும். அதே மாதிரி 4 கியூப் வந்து 64 னு வரும், பக்கத்துல c கியூப் னு வரும். எப்படி இது 2 கியூப் 8 ஆச்சு, a கியூப் ஆச்சு, அந்த மாதிரி தான். அப்புறம் இங்க நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் பெருக்க போறோம். 3 2 6 6 3 18 18 into 4 22. So 70 minus 72 abc அப்படிங்க இதனுடைய வேல்யூ நாம போடுறோம். 12th second question x minus 2y plus 3z into x square plus 4y square plus 9z square plus 2xy plus 6yz minus 3xz னு வந்திருக்கு. நாம இதனோட ஃபார்முலா நமக்கு எப்பவும் போல எழுதிக்க போறோம். a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus c is equal to a cube plus b cube plus c cube minus 3abc அப்படின்னு எழுதிட்டோம். ஆனா பாருங்க x க்கு பதில் a வும் y b க்கு பதில் அதாவது a க்கு பதில் x வும் b க்கு பதில் -2y அப்படினு கொடுத்திருக்கறதால நம்ம இந்த ஃபார்முலாவை ஒண்ணா ஃபார்முலால சின்ன ஆல்டரேஷன் பண்ணிக்கணும். இல்லனா நாம x a க்கு பதில் x வும் b க்கு பதில் -2y னும் c க்கு பதில் +3z னும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போதே நம்ம அத கரெக்ட் பண்ணிட்டா ஓகே. சோ நான் இப்போ என்ன எழுத போறேன் அப்படினா a ஓட மதிப்பு x ன்னு இருக்கு, b ஓட மதிப்பு பாருங்க இத குறி வேற வேறயா இருக்கனால -2y அப்படினு எடுத்துக்கிறோம் b ஓட மதிப்பை. பாருங்க c ஓட மதிப்பு 3z அப்படினு கிடைக்குது. சோ c = 3z அப்படினு போட்டேன். அப்ப எங்கெல்லாம் a வருதோ அங்கெல்லாம் x ன்னு, எங்கெல்லாம் b வருதோ அங்கெல்லாம் -2y னும், எங்கெல்லாம் c வருதோ அங்க 3z னு நாம போடணும். சோ क्वेश्चन எழுதிக்கிறேன் x - 2y + 3z into x square plus 4y square plus 9z square
plus 2xy plus 6yz minus 3xz is equal to a க்கு பதிலா நான் என்ன போடணும் x னு போடணும் so x cube b க்கு பதிலா minus 2y the whole cube னு போடணும் plus c க்கு பதிலா 3z the whole cube னு போடணும் minus பாருங்க இங்கே போடலாம் கீழே minus 3 a க்கு பதிலா x போடணும் b க்கு பதிலா minus 2y போடணும் c க்கு பதிலா plus 3z னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் so x cube அப்படியே வந்துரும் பாருங்க minus 2y the whole cube அப்படினா minus 2y into minus 2y into minus 2y னு அர்த்தம் பாருங்க minus into minus plus plus into minus minus 2 2 4 4 2 8 y into y y square into y y cube அப்படிங்க இதனோட வேல்யூ நமக்கு minus 8y cube அப்படினு கிடைக்குது இங்க பிளஸ் இருக்கனால அப்படியே போட்டுக்கோங்க 3 cube is 27 z ஓட cube z cube இப்போ மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு 3 2 6 6 3 18 so x y z அப்படினு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும் 13th question by using identity evaluate the following அதாவது முற்றொருமைகளை பயன்படுத்தி அதன் மதிப்பு காண்க first question அதுல 7 cube minus 10 cube plus 3 cube ஓட வேல்யூ கண்டுபிடி அப்படினு இருக்காங்க நமக்கு தெரியும் a பாருங்க if a plus b plus c is equal to 0 then நமக்கு ஃபார்முலா என்ன அப்படினா a cube plus b cube plus c cube is equal to 3abc முதல்ல இதுல a என்ன b என்ன c என்ன கண்டுபிடிச்சு அத மூணையும் கூட்டினா 0 வந்ததுனா நாம இதனோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் a ங்கிறது நமக்கு இங்க 7 b ங்கிறது -10 c ங்கிறது 3 இப்போ இந்த மூணையும் கூட்டலாம்ல a b c அதாவது 7 -10 3 பாருங்க இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கு அப்போ 10 ஆயிரும் 10ல 10 போச்சுனா 0 கிடைச்சிருச்சு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படினா பாருங்க நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அதாவது a³ + b³ + c³ = 3abc அதாவது 7³ - 10³ + 3³ ஓட மதிப்பு 3 * a ஓட வேல்யூ 7 b ஓட வேல்யூ -10 c ஓட வேல்யூ 3 அப்ப என்ன ஆகும் அப்படினா பாருங்க 21 into 10 minus 210 into 3 னு கிடைக்குது 0 3 6 so minus 630 is the answer for the first question 7 cube minus 10 cube plus 3 cube is minus 630 அதே இரண்டாவது question 1 plus 1 by 8 minus 27 by 8 னு கொடுத்திருக்காங்க இது எல்லாமே நம்ம கியூபா மாத்திக்க முடியும் இத என்ன பண்ணிக்கலாம் 1 cube ஏனா 1 க்கு மேல என்ன பவர் போட்டாலும் சேம் 1 தான் கிடைக்கும் இத எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 கியூப் எழுதலாம் ஏனா 2 கியூப் தான் நமக்கு 8 அதனால அப்படி எழுதிரோம் இத 3 கியூப்ல இது 2 கியூப் எழுதலாம்ங்களா -3 கியூப் by 2 கியூப் அப்படினு எழுதிரோம் ஓகேங்களா இப்போ இது a இது b இது c இது மூணையும் கூட்டினா 0 வந்தா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம் சோ a ஓட வேல்யூ பாருங்க a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ 1/2 இதனுடைய கனமூலம் தான் நாம எடுத்துக்கணும் cube root of each every number so இதனுடைய கனமூலம் 1 ங்கிறதுயே இதனுடைய கனமூலம் 1/2 இதனுடைய கனமூலம் அதாவது c யோட வேல்யூ -3/2 அப்படி எடுத்துட்டோம் இப்போ இத மூணையும் ஆட் பண்ணா நமக்கு 0 வருதான்னு செக் பண்ண போறோம் so a + b + c அதாவது 1 + 1/2 -3/2 அப்படினா நமக்கு 0 வருதா அப்படினு பார்க்க போறோம் பாருங்க 1/2 ல இருந்து 3/2 போச்சு அப்படினா -2/2 ஏனா டினாமினேட்டர்ஸ் ஆர் சேம் -2/2 is -1 பின்னாடி ஒரு பிளஸ் நாம இதில இருந்து தான் இத கழிச்சு நம்ம -2/2 -1 னு இது கண்டுபிடிச்சோம் இங்க +1 இங்க -1 என்ன கொடுக்கும் கண்டிப்பா 0 தான கொடுக்கும் சோ இது 0 வருது அப்ப இதில இருந்து என்ன தெரியுது அப்படினா நம்ம எந்த ஃபார்முலா a³ + b³ plus c³ நம்ம 3abc அப்படிங்கற ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்ப therefore நமக்கு 1 plus 1/8 minus 27/8 is equal to 3 into a ஓட மதிப்பு 1 b ஓட மதிப்பு 1/2 c ஓட மதிப்பு -3/2 சோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்றதுனா பாருங்க 3 1 3 3 9 -9 in the numerator 2 2s are 4 அப்படினு 4 in the denominator so answer for this question is -9/4 14th question if 2x
minus 3y minus 4z is equal to 0. Then find 8x cube minus 27y cube minus 64z cube. அதாவது 2x minus 3y minus 4z இன் மதிப்பு 0 எனில் 8x cube minus 27y cube minus 64z cube இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இத பார்த்துக்கியும் பாருங்க a plus b plus c ஓடது 0வா இருந்தா a cube plus b cube plus c cube ஓட மதிப்பு நமக்கு என்ன வரணும்னா 3abc அப்படிங்கற ஃபார்முலா. அதாவது if a plus b plus c is equal to 0 then அதே ஃபார்மட்ல தான் இருக்கு பாருங்க a plus b plus c. இது பாத்தீங்கன்னா இதனோட கியூப், இது வந்து இதனோட கியூப், இது வந்து இதனோட கியூப். அதாவது இந்த நம்பரோட கணம் இது, இந்த எண்ணுடைய கணம் இது, இந்த எண்ணுடைய கணம் இதுவா இருக்கு. அப்போ இதெல்லாம் 0க்கு சமம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாருங்க இதனுடைய கணங்கள் 3abc க்கு சமம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாருங்க இத கம்பேர் பண்ணி எழுதுங்க. a ஓட மதிப்பு நமக்கு 2x, b ஓட மதிப்பு -3y, c ஓட மதிப்பு குறி வேற வேறயா இருக்கு இல்லீங்களா? அப்ப நாம என்ன பண்ணிக்கணும் மைனஸ்ல எடுத்துக்கணும். c சமம் -4z அப்படினு. சேம் சைனா இருந்தா பாருங்க இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் இருந்தா b 3y ன்னு எடுத்தா போதும். இது பிளஸும் இது மைனஸுமா இருக்கனால தான் b சமம் -3y அப்படினு நாம எடுக்கணும். இப்போ இங்க நமக்கு a³ + b³ + c³ இதுதான் வேற ஒண்ணும் இல்ல. சோ 8x³ minus 27y³ minus 64z³ equal to 3 into a ஓட வேல்யூ 2x, b ஓட வேல்யூ -3y, c ஓட வேல்யூ -4z. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இதெல்லாம் நம்பர்ஸ் முதல்ல மல்டிப்ளை பண்ணனும். அதுக்கு முன்னாடி சைன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ன்னு வந்துரும். பாருங்க 3 2 6, 6 3 18, 18 4 72, x y z அப்படினு நமக்கு therefore 8x³ minus 27y³ minus 64z³ ஓட வேல்யூ 72xyz அப்படினு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இவ்வளவுதான்.